தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தலகுனிய வச்சுட்டீங்களே அப்படின்னு தாவேகாவோட ரசிகர்களும் தொண்டர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்க? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. விஜய் அவர்கள் அவரோட பர்த்டேவை த்ரிஷா கூட செலிப்ரேட் பண்ணதை திமுக தொண்டர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீ இப்படி மாட்டிக்கிட்டே பங்கு அப்படிங்கிற அளவுக்கு தாவேகா ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்றாங்க. அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிவாஷினி கிருஷ்ணன் அவங்க பரமக்குடியை சேர்ந்தவங்க, இப்போ சிங்கப்பூர்ல வசிக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி கமல் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கும் போது பிக் பாஸ் சீசன் 6ல அவங்க ஒரு கண்டஸ்டண்டா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது மூலமா அவங்களுக்கு தனியா ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆச்சு. அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்ல ஃபேஷன் சம்பந்தமா, இந்த லைஃப் ஸ்டைல் சம்பந்தமான வீடியோக்கள் போஸ்ட் எல்லாமே போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க போட்ட ஒரு போஸ்ட்டை நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த போஸ்ட்டை இப்போ டெலிட் பண்ணிட்டாங்க. விஜய் அவர்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நெட்டிசன்களும் கூட விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சிறுத்தை சிவா அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் எடுக்கிற படம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வி லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் எடுப்பாரு. அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபர்ஸ்ட் நயன்தாரா, அப்புறம் நிவேதா பெத்துராஜ், அந்த வரிசையில இப்போ நிவாஷினி கிருஷ்ணன். அப்போ என்னங்கிற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆனா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, இதுதான் நிதி குடும்பமா அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் அவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விளையாட்டுத்துறையில அவங்களுக்கு ஏதாவது பதவி ப்ரொமோஷன் ஏதாவது கொடுக்க போறாரா, இல்ல மக்களை வச்சு இவங்க விளையாடிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரியான விமர்சனங்களும் வந்துட்டே தான் இருக்கு. தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் தலகுனியிற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ணதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.